உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏய் இந்திரா, என்ன பிரச்சனைங்க? இவங்களெல்லாம் பார்த்தா நம்ம அசோசியேஷன் மெம்பர் மாதிரியே தெரியல. அதான் யாருன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன். நீ கலெக்டர்னா எல்லா இடத்துலயும் உன் வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல. உன் பந்தாவை காமிக்கிறதுக்கு இது இடம் இல்ல. ஏங்க, அவ பொறுமையா தான் கேட்டுட்டு இருக்கா. பந்தாலாம் செய்யல. ஏய், உன் வேலையை மட்டும் பாரு காவ்யா. சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, இருங்க. உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்க மெம்பர்ஷிப் கார்டை காட்டிட்டு போயிட்டே இருங்க. கார்டு வீட்ல இருக்கு. அதெல்லாம் எப்பவுமே எடுத்துட்டு வருவாங்களா என்ன? ஏய், ஒழுங்கா நடிக்க கூட தெரியாதடா. சீக்கிரமா முதல்ல இடத்த காலி பண்ணு. சார், எதுக்கு சார் இவங்ககிட்ட பதில் சொல்லணும்? வாங்க போலாம். ஹலோ, இருங்க ஹலோ, இருங்க. யார் நீங்கெல்லாம்? அவங்க கேட்கறது சரிதானே? இது வரைக்கும் நான் உங்களை எங்கேயுமே பார்த்தது இல்லையே. நீங்க எங்க ப்ராஜெக்ட் பண்றீங்க? என்ன பில்டர்ஸ் நீங்கெல்லாம்? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. என்னாச்சு கௌதம்? என்னடா, என்ன பிரச்சனை? கது யாருன்னே தெரியல. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த இந்திராவும் கௌதமும் எங்க போனாலும் நாட்டை திருத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஆரம்பிச்சிட்டாளா? இல்ல, நாங்களும் இந்த ஊர் தான் சார். ஹலோ ஹலோ ஹலோ, நில்லுங்க. நில்லுங்க. ஏய், என்னடா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஏதோ ஆல் செட் பண்ணி கூட்டு வந்த மாதிரி என்ன கூட்டிட்டு இருக்கீங்க? டேய், இங்க வந்து 2 பேரும் ஆரம்பிச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏற்கனவே எதிர்த்து போட்டியிட்டு ரொம்ப அவமானப்பட்டு இருக்கேன். வாங்க, வாடா. நீ வா இந்திரா. இந்திரா, சொல்லுங்க சார். வணக்கம். வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் முடிவுகள் வெளியாகும். எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன். அதுக்கப்புறம் இருக்குடா உங்க 2 பேருக்கும். இதுவரை ஆரம்பிக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கை முடிவில் கதிர் முன்னிலையில் இருக்கிறார். கதிர் 372 வாக்குகளும் கௌதம் 254 வாக்குகளும் பெற்றுள்ளனர். மீதி உள்ள வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. கூடிய விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. தேங்க்ஸ்மா. சூப்பர் கதிர். நான் தான் சொன்னேன்ல, நான் வாக்கு கேட்டேன்ல, கண்டிப்பா எல்லாரும் உனக்கு தான் போட்டிருப்பாங்க. ஆமாமா, அப்போ வெற்றி உறுதிதான். அப்படிதானம்மா? ஆமாண்டா. என்ன கௌதம், இப்ப என்ன சொல்ற? இன்னும் ரிசல்ட்டே வரலையே. இதுக்கப்புறம் என்ன முடிவு? அதான் வந்துருச்சு. இன்னும் 10% தான்ப்பா இருக்கு. அது ஃபுல்லா வந்தாலும் வாய்ப்பு இல்ல ரசா. கதிர், உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். முதல்ல பண்ணுங்கம்மா. நம்ம கதிர் தாங்க லீடிங்ல இருக்கான். சரிங்க, கண்டிப்பா. சரி, நீங்க முடிச்சிட்டு வாங்க. நான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஏதோ குழப்பமா இருக்கே. கௌதம், உங்க அசோசியேஷன்ல மெம்பர்ஸ் மொத்தம் எத்தனை பேரு? கௌதம் சொல்லு. கௌதம், மெம்பர்ஸ் எத்தனை பேரு? அட விடு இந்திரா, தோத்தா ஒத்துக்க வேண்டியதா. சும்மா ஏதாவது கணக்கு போட்டுட்டு இருக்காத. இன்னும் 10% ஓட்டு தான் இருக்கும். அப்புறம் எப்படி நான் ஜெயிக்க முடியும்? இட்ஸ் ஓகே, லீவ் இட். கௌதம், 60 ஓட்டு 10%னா அப்போ அசோசியேஷன் மெம்பர்ஸ் மொத்தம் 600 பேர் தானா? ஆமா இந்திரா, போன வருஷம் 540 இருந்துச்சு.
இந்த வருஷம் இவ்வளோ புது மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, ஏதாவது கொஞ்சம் கூட குறைச்சல் இருந்திருக்கலாம், அவ்வளோதான். கௌதம் இல்ல கௌதம், இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க ஏதோ சரியில்லை. பெரிய ஃபோர்ஜரி நடந்திருக்கு கௌதம். சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. கௌதம் அப்படி எப்படி கௌதம் விட முடியும்? விட முடியாது. நீ சும்மா இரு. கண்டிப்பா நீ தாண்டா வின் பண்ணுவ. ஓகே. எங்க போற? என்ன பாரு. இரு கௌதம் இரு. ம். இந்திரா, ஏய், இந்திரா. இந்திரா, சார் இது எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா? இந்தாங்க மேடம். ஒரு நிமிஷம் கொடுங்க. அம்மா, இருடா. என்னம்மா பண்றா? இந்திரா, இந்திரா, என்ன? ஒரு நிமிஷம் இரு கௌதம், ஒரு நிமிஷம். இவளுக்கு இங்க என்னம்மா வேலை? எங்க உள்ள போனாலும் போறா? இவளுக்கு இதான் வேலையே. இது வந்து கௌதமுக்கு போட்டுருக்கோம். சார் இதை இங்க வைங்க. இங்கெல்லாம் வரக்கூடாது. வாக்கு எண்ணிக்கை போயிட்டு இருக்கு. எது சொல்றதா இருந்தாலும் அப்புறமா சொல்லுங்க. இல்ல சார், முடியாது. ஓட்டு எண்ணிக்கையில பெரிய பித்தலாட்டமே நடந்திருக்கு. இப்பவே சொன்னாதான் சரியான முடிவை சொல்லவே முடியும். அட என்ன சார் இப்படி சொல்றாங்க? என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க நியாயமான முறையில் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நாங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம். நீ கௌதம் என்னடா அது? இந்திரா, என்ன இந்திரா, என்ன குழப்பம்? கௌதம் இங்க வாக்கு எண்ணிக்கையே தப்பா போயிட்டு இருக்கு. சார் இத பாருங்களேன், தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பாருங்க. உங்க ரெஜிஸ்டர்ல தான் 598 கேண்டிடேட்ஸ் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனா நீங்க அறிவிச்ச அறிவிப்புல 632 இருந்துச்சு. இன்னும் 10% வாக்க எண்ணாமலே இருக்கீங்க. இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்கு சார். இங்க பாருங்க மேடம், இதுல எல்லாம் நீங்க தலையிட முடியாது. நாங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. சார் நீங்க சொல்றது எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா கண்டிப்பா இதுல ஏதோ ஃபோர்ஜரி நடந்திருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லா ஓட்டையும் ரீகவுண்ட் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி மெம்பர்ஸை விட ஓட்டு அதிகமா இருந்தா கண்டிப்பா கள்ள ஓட்டு இருக்குன்னு மட்டும்தான் அர்த்தம். நீங்க சொல்ற மாதிரிலாம் இருக்காது. ரீகவுண்டிங்கும் செய்ய முடியாது. ஏன் சார் செய்ய முடியாது? இது ஜனநாயக முறையில நடந்த தேர்தல் தானே. எதுக்கு இதுல பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க? இப்போ நீங்க செக் பண்றீங்களா இல்ல நான் போலீஸை கூப்பிட்டுமா? கௌதம் சாரோட வைஃப் சொல்றது சரிதான். செக் பண்ணி பாத்துருவோமே. ஓகே சார். செக் பண்ணி எல்லாருக்கும் ஓகே தானே? உங்களுக்கு ஓகே தானே சார்? சரி, செக் பண்ணி பார்த்தலாம். எனக்கு ஓகே சார். பண்ணிரலாம். நியாயமான முறையில தேர்தல் வச்சு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு மட்டும் நினைச்சீங்கன்னா ஓப்பனா நீங்க இங்க முன்னாடியே செய்யலாமே. நீங்க போங்க மேடம். நாங்க சரியா கவுண்ட் பண்ணி கரெக்டான ரிசல்ட்டை சொல்றோம். தேங்க்யூ சார், உங்களை நான் நம்புறேன். தேங்க்யூ மேடம். மா, பாத்தீங்களாம்மா இவள? கலெக்டருங்கிறதுனால எப்படிலாம் மிரட்டுறான்னு பாத்தீங்களா? இருடா. அவ நியாயமான முறையில நடத்தணும்னு தானே சொல்றா. பார்க்கலாம் எது உண்மைன்னு. நீ தைரியமா இரு, நீ தான் ஜெயிப்ப. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.